ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் நம்ம சாமி மலைக்கு போகிறோம். பஸ்ஸில் போகிறோம். செம்ம மழை. ஆனால் எப்படி போயிட்டு வர போகிறோன்னு தெரியாமல் நினச்சிட்டு வந்தோம். பஸ் வந்துச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு. எல்லோரும் சீட்டு பிடிச்சி ஒரு வழியாக உட்காந்துட்டோம். எல்லோரும் எங்கள் பாப்பா 2 பேர்த்துக்கு டிரைவர் சீட்டு பக்கத்தில் என்ஜினில் உட்காந்துக்கிட்டாங்க. எங்கள் பாப்பா, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் பாப்பா பார்க்க மாட்டான்னு நினச்சேன். பார்த்துட்டு தங்கச்சியும் கூப்பிட்டு சொல்கிறாங்க பாருன்னு, அத்தை வீடியோ எடுக்குது பாருன்னு. அவளும் ஹாய் சொன்னா. எங்களுக்கு ஜாலியாக இருக்கோ இல்லையோ, பசங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க பஸ்ஸில். நம்ம தம்பி உட்காந்துருந்தார். தம்பி பக்கத்தில் அவன் தங்கச்சி உட்காந்துருந்தா. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தாரு. டிரைவர் அண்ணனும் பார்த்தாரு. எங்கே திட்டிட்டு வரேன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை. நான் பயந்துக்கிட்டே தான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், மழை செம்ம மழை. ஆனால் அன்னைக்கு பயங்கர மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கால் வைக்கவே முடியல. சேறு அப்படியே ஒலையாக இருந்தது. அதான் இறங்கியாச்சு, கும்பகோணம் இறங்கியாச்சு. இறங்கி நாங்களாம் போயிட்டுருக்கோம். என் பாப்பா, தம்பி, 2 பாப்பா, நான் 3 பாப்பா, தம்பி, எல்லோரும் வேக வேகமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். வரிசையிலே நிற்க முடியாது. ஆனால் எல்லோரும் போயிட்டுருக்கோம். இல்லை, எங்களுக்கு முன்னாடியே எல்லாம் 8 மணி 7 மணிக்கே வந்தவங்க இருக்காங்க. நாங்கள் போனதே 11 மணிக்கு தான் போனோம். பார்த்தீங்களா, 11 மணிக்கு போய் எவ்வளோ க்யூன்னு. அப்பா, கடைவீதி வரைக்கும் நின்றுச்சு. பயங்கர கூட்டம். எப்படியோ தப்பி பிடிச்சி எப்படியாவது கத்தி கதறி கடைசியாக க்யூவில் கடைசியாக நிற்கிறது நாங்கள் தான். பரவாயில்லையே, எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டாங்க. என் பாப்பா, தம்பி, அவங்க எல்லாத்துக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க. நடந்து வந்து இந்த மலையில் நிற்கிறதுக்கே டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டே இருந்தோம். எப்படா சாமியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம கூட்டம். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு பார்த்தாவே பயமாக இருக்குது. இதுக்குள்ளார எங்கே போய் எப்போ சாமி விட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது. இதில் மழை வேறு வந்துச்சுன்னா சுத்தம் எல்லோரும் நனைஞ்சிருவோம். அப்படியே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. பசங்க ஜாலியாக இருந்தாங்க. எல்லோரும் நின்று வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் நான் இந்த கோயிலுக்கு போகிறது ஃபஸ்ட் டைம். இதுதான் போயிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல. இல்லை, போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறது. பூ பழம்லாம் அபிஷேக சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வாங்கினோம். வாங்கிட்டு வந்து நின்னாச்சு. எல்லோரும் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு கொடை வச்சுக்கிட்டு எல்லாம் நிற்கிறோம். எங்கே மழை வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், ஜோலியாக முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் நினச்சிருவோம். எல்லாம் நின்றுட்டுருக்கோம். பசங்களுக்கு வேறு அந்த கடையில் வரிசையில் நிற்கிறது இல்லாமல் கடையில் அந்த பொம்மை வாங்கி கொடு, இந்த பொம்மை வாங்கி கொடு, அம்மா அது வாங்கு, அத்தை இது வாங்குன்னு ஒரே இதாக இருந்துச்சு. அதுங்களையும் சமாதானப்படுத்தி நிற்க வச்சு சாமி அங்கே இருக்கார், நாங்கள் இங்கே நிற்கிறோம். அப்படா பார்த்துக்குங்க. இந்த இதுக்குள்ளார தான் போகணும். போய் உள்ளே போய் லைனில் போய் அங்கே போய் சாமி கும்பிடணும். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆனால் போலீஸ்காரர் இருந்தார். நம்ம காவல்துறை இருந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் லைனாக வாங்க அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி உள்ளே அனுப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்கூல் பசங்க கூட வந்திருந்தாங்க நிறைய பேர். அவங்களும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அதான் லைனில் போயிட்டுருக்கோம் உள்ளே. எங்கள் தம்பி சொன்ன, அம்மா உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு வராதம்மா, பிடிச்சி வாங்கம்மா அப்படின்னா. அதேமாரி நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கள் பாப்பா சொல்லுதும்மா, திரும்பி ஃபோனை உள்ளே வச்சுருமானுச்சு. சரி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன். உள்ளே போயிட்டுருக்கோம் எல்லோரும். பயங்கர கூட்டங்க. ஆனால் உள்ளே போய் நின்றுட்டுருக்கோம். என் தம்பி நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நல்லா பாருங்கள், எவ்வளோ கூட்டம். இந்த ஒரு லைனில்ங்காட்டி உங்களுக்கு கூட்டம் கம்மியாக தெரியுது. அந்த லைன் ஃபுல்லாக சுற்றி உள்ளே போய் போகணும். அவ்வளோ தூரம் போகணும்.
பார்த்திங்களா, நாங்கள் இந்த லைனில் போகிறோம், இந்த பக்கம் ஒரு லைன் வருது, அந்த பக்கம் ஒரு லைன் போகுது. போயிட்டுருக்கோம். அதெல்லாம் அங்கே எழுதி போட்டிருந்தாங்க, மொபைல் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு 10 ரூபா வசூலிக்கப்படும்னு. அது ஃபோன் எடுத்துகிட்டு போனோம்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பணம் கட்டிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுச்சு. அது சாமி ரூமுக்கெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அங்கே உள்ள கருவறைக்கு. அது எங்கள் தம்பி பார்த்துட்டு சொல்கிறான், ஃபோன் எடுத்துகிட்டு போகாதம்மா மாட்டிப்பாம்மா அப்படின்னா. ஏன்னா உள்ளே போக முடியாதுல்ல, அதனால் நாங்கள் ஃபோன் அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. அப்புறம் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு எல்லோரும் வந்து உட்காந்து தேங்காய் உடச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். எங்கள் பாப்பா பாருங்கள், ஐயா அம்மா எப்படி கடிக்கிறாங்க, அப்பா கடிச்சிட்டாங்க அம்மா. இவங்களுக்கு பல்லு வலியாக வந்துருச்சு கடிச்சு. இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கோயிலில் தேங்காய் உடச்சி சாப்பிட்றதே தனி தான். எல்லாத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இவர் உடைக்கிறாராம். நாங்களாம் உடைக்க முடியல, எங்களை அவங்க தங்கச்சி கொடுக்குது உடைக்க சொல்லி உடைக்க முடியல. அப்புறம் கீழே வந்தோம். கீழே வந்தால் பிரசாதம் வாங்கணும் அப்படின்னாங்க, பசங்க கேட்டாங்க. அதனால போனோம். அதிரசம் இருந்துச்சு, லட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளி சாதம் இருந்துச்சு, பொங்கல் இருந்தது, தக்காளி சாதம் இருந்துச்சு. கேட்டால் ஒரு சாதம் வந்து சின்ன கப்பாக இருக்குது, 40 ரூபா சொன்னாங்க. அதனால் நாங்கள் வாங்கலை. ஆனால் இங்கே பாருங்களேன், இவ்வளோண்டு தான் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட போனது 4-5 பேர் போயிருக்கோம். இது ஒரு கப்பே 40 ரூபா. நாங்கள் சரி நம்ம தான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோமே, நம்ம அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு எங்கள் பாப்பா எண்ணி பார்க்குது எத்தனை கப்பு வாங்கலான்னு. ஆனால் எந்த கப்பும் வாங்கலை நாங்கள், ஆனால் எண்ணி பார்க்குறாங்க எது வாங்கலான்னுட்டு. கடைசியாக வாங்கிட்டாங்க, ஒரு கப்பு வாங்கிட்டாங்க, பாப்பா வாங்கிட்டாங்க. புளியோதரை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அப்படியே கடை வீதி சுற்றி பார்க்க போகலான்ட்டு போனோம். அப்படியே பொறுமையாக நடந்து போனால் எங்கள் பாப்பாவுக்கு விளையாடுற ஜாமான்லாம் இருந்துச்சு. ஆனால் கடையெல்லாம் நிறையா இருந்தது, எல்லா பொருளும் நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு வளையல் மணி வாங்கலான்ட்டு போனோம். அங்கேயும் கூட்டமாக மழைங்க, அதனால் எங்கேயுமே போக முடியல. சரியாக நின்று எதுவும் பார்க்க முடியல, கசகசன்னு இருக்கா கீழே தரெல்லாம், எங்கேயுமே நிற்க முடியல. நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு லைனாக பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் பொரி வாங்கணுமான்னு சொன்னால் எங்கள் பாப்பா. சரி பொரி வாங்கிறதுக்கு போனோம். அங்கே போய் தின்பண்டம் கடையில் போய்ட்டு பொரி என்னென்னமோ 2-3 ஐட்டம் வாங்கினோம். என்ன வாங்கினோம், பொரி வாங்கினோம். அப்புறம் என்ன வாங்குறாங்கன்னா அந்த மிட்டாய் கேட்டாங்க. ஒரு பாக்ஸ் தான் வாங்கினோம், ஒன்று 40 ரூபா அதுவும். அதனால் ஒரு பாக்ஸ் வாங்கி 4 பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். நிறையா திங்ஸ் வாங்கணும்ல இன்னுமே, அதனால் தான் எடுத்து வச்சிட்ருக்கோம் நாங்கள் என்னென்ன வாங்கினதெல்லாம். பொரி, சிப்ஸு, மிட்டாயி எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் நேந்திரம் சிப்ஸு அந்த கேட்டாங்க எங்கள் பாப்பா. அவங்க ஹேமாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால் அது ஒரு 1/4 கிலோ வாங்கினோம். எல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு வந்தோம். சரி இங்கே அப்படியே இந்த பக்கம் வந்தால் சரி பாப்பாவுக்கு ஏதாவது வளையல் மணி, வளையல், செயின் அது மாதிரி ஏதாச்சும் பார்க்கலான்ட்டு வந்தோம். சரி வாங்க போவோன்ட்டு போனோம். போனால் அப்போ தான் பார்த்திங்களா மேகம் கருக்குது, மழை வர போகுது. அப்புறம் இடையில நம்ம யானை பார்த்தோம். யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கலான்ட்டு வந்தோம். அங்கே எதுவும் நல்லா இல்லை, அதனால் பொம்மையாவது வாங்க போவோன்ட்டு வந்தோம். எங்கள் பாப்பா பொம்மைலாம் பார்த்துட்டே இருந்துச்சு, தொட்டு பார்த்துட்டுச்சு. அம்மா எனக்கு இந்த பொம்மை வாங்கி கொடு, அம்மா எனக்கு இது வாங்கி கொடு, அம்மா எனக்கு பிங்க் கலர் வாங்கி கொடு, ரோஸ் கலர் வாங்கி கொடு அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அவள் என்ன நினச்சாலோ தெரியல, எனக்கு வேணாமா அப்படின்ட்டு போயிட்டா.
அப்புறம் அவளுக்கு ஏற்ற மாதிரி வளையல் கிட்ட வந்தோம். இது வாங்கிக்கிறியா பாப்பா அப்படிங்கிறதுக்கு அதுவும் வேணான்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்க, எனக்கு வேணாம்மா அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க எதுவுமே வேணான்னுடுச்சு. வாங்கிக்கிறியா பாப்பான்னா எதுவும் வேணாம்மா அப்படின்ட்டாங்க. இவங்க மட்டும் ஏதோ கேட்டாங்க, பலூன் கேட்டாங்க இவங்க. அதுதான் வாங்க போகலான்னு போனோம். அப்புறம் எனக்கு அது வேணாமா, விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுமா, நாங்கள் சொப்பு சாமான் வாங்கி கொடுமா விளையாடுறதுனாங்க. அதுக்கிட்ட போனதே பானிபூரி தான் வேணும்னுச்சு. சரி அதையாவது வாங்குவோன்ட்டு போனால் எல்லாமே வேணும்னா கடை அந்த பொருளோட ரேட்டு சொல்லுங்கன்னா கடைக்கும் சேர்த்து ரேட்டு சொன்னாங்க. ஐயோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நாங்கள் போனது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 குட்டீஸு, நாங்கள் 2 பேரும் 6 பேர் போயிருக்கோம். சரிங்களா, அதனால் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு செப்பல் போட்டுட்டு உள்ள கோயிலுக்குள்ளே ரேட் அதிகமாக இருந்துச்சு எல்லா திங்ஸுமே. சரி வெளில வந்து வாங்குவோம் அப்படின்ட்டு வந்தோம். வெளில வந்தால் மாங்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டே வந்துச்சு. ஏமா குட்டி தான் இவங்க தான் வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. இன்னுமே வாங்கி தர மாட்டேங்கிறா அப்படின்னுச்சு. சரி வாங்க உங்களுக்கெல்லாம் வாங்கி தரேன் வாங்கன்ட்டு வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு ரோஸ் செடி வாங்கி தர சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அது வாங்கலை. ஆனால் நாங்கள் தான் சொல்கிற பாருங்க, நாங்கள் எதுவுமே வாங்கலை. குழந்தைங்கள காசு பொம்மையாவது வாங்குமானுச்சு. சரி வாங்க உங்களுக்கு ஆசையாக கிடப்பது நம்ம போய் மட்டும் பார்த்துட்டு வருவோமானுச்சு. சரி வா போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு பொம்மையை பார்க்க வந்தோம். ஏங்க பார்த்தா சின்ன பொம்மை மாதிரி இருக்குங்க, 120 ரூபா சொல்கிறாங்க. அப்பா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவே 120 ரூபாயாம். இந்த சின்ன பொம்மை எல்லாமே 120 ரூபா சொன்னாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை. அப்புறம் எங்கள் பாப்பா கடைசியாக கஷ்டப்பட்டு ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கினாங்க. அது மட்டும் வாங்கி கொடுத்தோம் நாங்கள். இது ஒரு பொம்மை, அது ஒரு பொம்மை. அவங்க கையில் ஒரு ஹார்ட் போட்ட ஒரு தலைகாணி வந்தவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பொம்மை இதெல்லாம் 4 பேரும் வாங்கிட்டோம். கும்பகோணத்துக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. அதனால் நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே இவங்க என்னோடய பொம்மையை காட்டுன்னு 3 பேர்த்துக்கு ஒரே பஞ்சாயத்து. என்னோடய பொம்மை தான் அழகாக இருக்குன்னு இவங்க சொல்ல, இல்லை என் பொம்மை தான் அழகாக இருக்குன்னு இவங்க சொல்ல, பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டோம், பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். வந்து உட்காந்துட்டு அவங்க என்னென்ன வாங்கினோமோ அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இவங்க பிங்க் கலரில் வாங்கினாங்க, இவங்க கலராக வாங்கினாங்க பொம்மை. ஸோ நாங்கள் பார்த்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். பாய், எல்லாத்துக்கும் பாய்.